சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே 10, 2026. தலைப்ப: ஆடம் மற்றும் வீழ்ந்த மனிதன். கோல்டன் உரை. கொரிந்தியர். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். ஆதியாகமம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியையெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தைச் சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதியாகமம். ஆதாம் தன் மனைவியாகிய ஈவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயீன் நிலத்தை பயிரிடுகிறவனானான். காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயீனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியு என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்?
உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ளத் தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்படியே காயீன் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். ஏசாயா. எழும்பு, எழும்பு, சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. விலையின்றி விற்கப்பட்டார்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதின் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதலடையச் செய்து, அதின் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதின் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதசத்தமும் அதில் உண்டாயிருக்கும். மத்தேயு. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு, சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லிக் கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின் தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற்போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனேயன்றி மற்றபடியல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். மத்தேயு. இப்படி அவர் ஜனங்களோடே பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டுமென்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டுமென்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படிச் சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். நீதிமொழிகள். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. கலாத்தியர். அப்படியிராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசமுள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கலாத்தியர்.
மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனிதன் எல்லையற்ற ஆன்மாவின் கூட்டுக்கருத்து, கடவுளின் ஆன்மீக பிம்பமும் சாயலும், மனதின் முழுமையான பிரதிநிதித்துவம். ஆதியாகமம் அத்தியாயம் 1 வசனம் 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். படைப்பின் மூலமான ஜீவன், சத்தியம், அன்பு ஆகியவையே தேவன். இந்த பிரபஞ்சம் தேவனை பிரதிபலிக்கிறது. ஒரே ஒரு படைப்பாளரும் ஒரே ஒரு படைப்புமே உண்டு. இந்த படைப்பானது எல்லையற்ற மனதினால் தழுவப்பட்டு என்றென்றும் பிரதிபலிக்கப்படும் ஆன்மீக கருத்துக்களும் அவற்றின் அடையாளங்களும் விரிவடைவதை கொண்டுள்ளது. இந்த கருத்துக்கள் மிகச்சிறியதிலிருந்து எல்லையற்றது வரை பரந்துள்ளன, மேலும் மிக உயர்ந்த கருத்துக்களே தேவனுடைய புதல்வர்களும் புதல்விகளுமாகும். மனதின் உயிர் கொடுக்கும் குணம் ஆன்மாவே தவிர பருப்பொருள் அல்ல. இலட்சிய ஆண் என்பவன் படைப்பு, அறிவு மற்றும் சத்தியத்துடன் ஒத்திருக்கிறான். இலட்சிய பெண் என்பவள் வாழ்வுடனும் அன்புடனும் ஒத்திருக்கிறாள். தெய்வீக அறிவியலில் கடவுளை ஆணாக கருத்துவதை விட அவரை பெண்ணாக கருத்துவதற்கே நமக்கு அதிக அதிகாரம் உள்ளது. ஏனெனில் அன்பே தெய்வத்தை பற்றிய தெளிவான கருத்தை அளிக்கிறது. சமய ரீதியாக சகோதரன் மற்றும் சகோதரி என்ற பட்டப்பெயர்களுக்கு உள்ள அதே அதிகாரம் தாய் என்ற பட்டப்பெயருக்கும் தங்களுக்கு உண்டு என்பதை கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் புரிந்து கொள்கிறார்கள். இயேசு கூறினார், பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தைச் செய்கிறவன் எவனோ அவனே என் சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆவான். ஆதியாகமம் அத்தியாயம் 2 வசனங்கள் 21, 22. கர்த்தராகிய தேவன் யெகோவா யாவா ஆதாமின் மேல் ஆழ்ந்த உறக்கத்தை வரப்பண்ணினார். அவன் உறங்கினான். பின்பு அவர் அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதற்கென இருந்த சதையை மூடினார். கர்த்தராகிய தேவன் யெகோவா மனிதனிடமிருந்து எடுத்த அந்த விலா எலும்பைக் கொண்டு ஒரு பெண்ணை உருவாக்கி அவளை அந்த மனிதனிடம் கொண்டு வந்தார். இங்கே பொய்மை, பிழை, ஆதாமின் மேல் ஒரு அறுவை சிகிச்சையைச் செய்து அதன் மூலம் பெண்ணை உருவாக்குவதற்காக சத்தியமாகிய கடவுள் அவனுக்குள் ஒரு உறக்கத்தையோ அல்லது மயக்க நிலையையோ தூண்டியதாக கூறுகிறது. இதுவே காந்தவியல் பற்றிய முதல் பதிவாகும். ஒளிக்கு பதிலாக இருளிலிருந்து ஆன்மீக ரீதியாக அல்லாமல் பௌதீக ரீதியாக படைப்பை தொடங்கிய பிழை இப்போது சத்தியத்தின் செயலைப் போல நடித்து அன்பை கேலி செய்து பிழை செய்த மகத்தான காரியங்களை பறைசாற்றுகிறது. தனது கனவின் படைப்புகளைக் கண்டு அவற்றை உண்மையானவை என்றும் கடவுளால் கொடுக்கப்பட்டவை என்றும் கூறி ஆதாம் என்கிற பிழை அவற்றுக்கு பெயரிடுகிறான். அதன் பிறகு அவன் பெண்ணின் படைப்பிற்கும் தன் இனத்திற்கும் அடிப்படையாக மாற வேண்டும் என கருதப்படுகிறது. அவர்களை மனிதகுலம் என்று அழைக்கிறான், அதாவது ஒரு வகை மனிதன். ஆனால் இந்த கதையின்படி அறுவை சிகிச்சை முதலில் மனதளவில் கருவிகள் இன்றி செய்யப்பட்டது. இது மருத்துவத்துறைக்கு ஒரு பயனுள்ள குறிப்பாக இருக்கலாம். மனித வரலாற்றின் பிற்காலத்தில் விலக்கப்பட்ட கனி தன் வகையான கனியை தரத் தொடங்கியபோது அறுவை சிகிச்சை முறையில் ஒரு மாற்றத்திற்கான பரிந்துரை வந்தது. அதாவது ஆண் பெண்ணிடமிருந்து பிறக்க வேண்டும். பெண் மீண்டும் ஆணிலிருந்து எடுக்கப்படக்கூடாது.
மேலும் மனிதர்களின் பிறப்பிற்கு உதவ கருவிகள் தேவைப்பட்டன. பரிந்துரைக்கும் மகப்பேறியலின் முதல் முறை மாறிவிட்டது. மனிதனின் இயல்பு மற்றும் தோற்றம் குறித்து மற்றொரு மாற்றம் வரும். மேலும் இந்த வெளிப்பாடு இருப்பு பற்றிய கனவை அழித்து யதார்த்தத்தை மீட்டெடுத்து அறிவியலையும் படைப்பின் மகத்தான உண்மையையும் கொண்டு வரும். அதாவது ஆணும் பெண்ணும் கடவுளிடமிருந்து தோன்றியவர்கள் மற்றும் அவருடைய நித்திய குழந்தைகள், எந்த ஒரு குறைந்த பெற்றோருக்கும் சொந்தமில்லாதவர்கள். மனிதனின் அனைத்து அறிவும் பௌதிக புலன்களும் ஐம்புலன்களிலிருந்தே பெறப்பட வேண்டும். அதன் முதற்பலன்களை உண்டது மரணத்தை கொண்டு வந்தபோது. இந்த அறிவு பாதுகாப்பானதா? ஆதாமும் அவனது சந்ததியினரும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, சபிக்கப்பட்டனர். மேலும் இது தெய்வீக ஆவியானவர் அல்லது தந்தை பௌதிக மனிதனை கண்டித்து அவனை தூசியில் தள்ளுகிறார் என்பதை குறிக்கிறது. பூமி சபிக்கப்பட்டது என்று யெகோவா அறிவித்தார். மேலும் கடவுள் மனிதனுக்காக பூமியை ஆசீர்வதித்திருந்த போதிலும் இந்த பூமியிலிருந்து அல்லது பொருளிலிருந்து ஆதாம் தோன்றினான். இதிலிருந்து பூமி ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான இலட்சிய மனிதன் ஆதாம் அல்ல என்பது தெளிவாகிறது. அந்த இலட்சிய மனிதன் உரிய காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டு கிறிஸ்து இயேசு என்று அறியப்பட்டார். கடவுளின் எண்ணத்திற்கும் எளிய மனிதகுலத்திற்கும் இடையிலான பொருத்தமின்மையை உணர்ந்து கொள்ளும் திறன் கொண்ட இவரும், கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட அவருடைய மனிதனுக்கும் பாவம் செய்யும் ஆதாமின் சந்ததிக்கும் இடையில் கிறிஸ்தவ விஞ்ஞானத்தால் செய்யப்படும் வேறுபாட்டை பகுத்தறியவும் முடியும். ஒரு விமர்சகர் கூறுவது போல, கடவுளை பற்றிய எண்ணத்திற்கு கல்வி புகட்டுவதோ அல்லது அதற்கு நோய் சிகிச்சை அளிப்பதோ கிறிஸ்தவ விஞ்ஞானத்தின் நோக்கம் அல்ல. அத்தகைய விமர்சனம் மனிதனை ஆதாமுடன் குழப்புகிறது என்பது வருந்தத்தக்கது. மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவன் என்று கூறப்படும்போது, அது பாவமும் நோயும் உள்ள சாகுகின்ற மனிதனை குறிக்கவில்லை, மாறாக கடவுளின் சாயலை பிரதிபலிக்கும் இலட்சிய மனிதனையே குறிக்கிறது. ஆன்மீக ரீதியாக படைக்கப்பட்ட கடவுளின் மனிதன் பருப்பொருளானவனும் அழியக்கூடியவனும் அல்ல. மனிதகுலத்தின் அனைத்து முரண்பாடுகளுக்கும் மூல காரணம் ஆதாமின் கனவான ஆழ்ந்த உறக்கமே ஆகும். அதில்தான் உயிரும் அறிவும் பருப்பொருளிலிருந்து தோன்றி அதனுள்ளேயே புகுந்தன என்ற மாயை உருவானது. சர்வ தெய்வவாத பிழை அல்லது சர்ப்பம் என்று அழைக்கப்படுவது சத்தியத்திற்கு நேர்மாறானதையே இன்னமும் வலியுறுத்துகிறது. நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று அது கூறுகிறது. அதாவது, நான் பிழையை சத்தியத்தைப் போலவே உண்மையானதாகவும் நித்தியமானதாகவும் ஆக்குவேன். சத்தியத்தின் தனிப்பட்ட இலட்சியமாக கிறிஸ்து இயேசு ரபிக்களின் பிழையையும் எல்லா பாவங்களையும் நோய்களையும் மரணத்தையும் கண்டித்து சத்தியம் மற்றும் வாழ்வின் வழியைச் சுட்டிக்காட்ட வந்தார். இந்த இலட்சியம் இயேசுவின் பூமிக்குரிய வாழ்க்கை முழுவதும் வெளிப்படுத்தப்பட்டு ஆன்மாவின் சந்ததிக்கும் பௌதிக புலன்களின் சந்ததிக்கும் சத்தியத்தின் சந்ததிக்கும் பிழையின் சந்ததிக்கும் இடையிலான வேறுபாட்டை காட்டியது. அவரை பற்றிய மரியாளின் கருத்து ஆன்மீக ரீதியானது, ஏனெனில் தூய்மையால் மட்டுமே சத்தியத்தையும் அன்பையும் பிரதிபலிக்க முடியும். அவை நல்லவரும் தூய்மையானவருமான கிறிஸ்து இயேசுவில் தெளிவாக அவதரித்திருந்தன. அவரிடமிருந்து தீமையிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதை மனிதர்கள் கற்றுக்கொள்ளலாம். உண்மையான மனிதன் அறிவியலால் தன் படைப்பாளருடன் இணைக்கப்பட்டுள்ளதால் மனிதர்கள் பாவத்திலிருந்து விலகி தங்களின் அழியக்கூடிய சுயத்தை மறந்தால் மட்டும் போதும். உண்மையான மனிதரான கிறிஸ்துவையும் கடவுளுடனான அவரது உறவையும் கண்டறிந்து தெய்வீக குமாரத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். சத்தியமாகிய கிறிஸ்து
மாம்சத்தின் மீது ஆவியின் வல்லமையை நிரூபிப்பதற்காகவும், மனித மனம் மற்றும் உடலின் மீதான அதன் விளைவுகளால் சத்தியம் வெளிப்படுகிறது என்பதை காட்டுவதற்காகவும், அதாவது நோய்களை குணப்படுத்தி பாவத்தை அழிப்பதற்காகவும் இயேசுவின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டார். பௌதிகத்தின் ஆன்மீக எதிர்நிலையான கிறிஸ்து என்னும் சத்தியத்தின் வழியை பகுத்தறிவதன் மூலம் மனித நம்பிக்கைகளால் மூடப்பட்டிருந்த சொர்க்கத்தின் வாயில்களை மனிதன் தெய்வீக அறிவியலின் திறவுகோலால் மீண்டும் திறப்பான். மேலும் அவன் வீழ்ச்சியடையாதவனாகவும் நேர்மையானவனாகவும் தூய்மையானவனாகவும் சுதந்திரமானவனாகவும் தன்னை கண்டுகொள்வான். பொருள்சார் வாழ்வின் நம்பிக்கை மற்றும் கனவிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதே தெய்வீக வாழ்வு. அது ஆன்மீக புரிதலையும் முழு பூமியின் மீதான மனிதனின் ஆதிக்க உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. இந்த புரிதல் பிழைகளை நீக்கி நோயாளிகளை குணப்படுத்துகிறது, மேலும் அதைக் கொண்டு நீங்கள் அதிகாரம் உள்ளவரைப் போல பேச முடியும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.